ஆனா புரட்டாசி மாசம் என்ன இவ்வளவு நான்வெஜ் வாங்கி வச்சிருக்கீங்க? அண்ணா இது எல்லாமே வெஜ்ஜுடா. இது என்ன சிக்கன் பிரியாணி தானே? இது சோயா பிரியாணி. அப்ப அது இது சோயா பாயா. அப்படியா? அட ஆமாங்க, இந்த புரட்டாசி மாசத்துல வெஜ் சாப்பிட்றதுக்கு நம்ம கேங்ல ஒரு 2-3 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுவும் ஒரு பியூர் நான்வெஜ் கொடுக்கக்கூடிய இடத்துல பக்கா வெஜ் ஐட்டம்ஸ் அதுவும் மிட் நைட் 3 o'clock வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு ரீசெண்டா சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த அனிஃபா பிரியாணிக்கு தான் நாங்க ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். குறிப்பா கறி தோசையில மட்டுமே பன்னீர், மஷ்ரூம், சோயா, அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சோயா கறி தோசை எல்லாம் இங்க தான் ட்ரை பண்ணாங்க. சும்மா தரமா இருந்தது. இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த ஸ்பாட்ல பரோட்டா வித் சிக்கன் கிரேவி எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனா இது புரட்டாசி மாசம்ல, அதனால வீட் பரோட்டா அண்ட் ஆலு பரோட்டா கூட இந்த சோயா பாயா இது வேற லெவல் மேட்டருங்க. மஷ்ரூம் ஆர் பன்னீர் ரைஸ் கூட இந்த பன்னீர் டிக்கா கிரேவி இல்லைன்னா வெஜ் பால்ஸ் கிரேவி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு செம்ம காம்போவா இருக்கும். ஸோ மக்களே, இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டோட வாயை பார்க்காம இந்த சோயா பாயா வித் வீட் பரோட்டாலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பாட்ல நான்வெஜ்ல எந்த குறையுமே இல்லாம அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. இப்போ வெஜ்லயும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஸோ மவுண்ட் ரோட்ல மிட் நைட் 3 o'clock வரைக்கும் இந்த ஸ்பாட் ஓப்பன்ல இருக்கும். வேற நான் ட்ரை பண்ணி பாருங்க.